ஓம் ஸ்ரீ அபிராமி தாயே போற்றி போற்றி. அம்பிகையின் திருவருளை பெற நாடியே தொழுதிடும் தேவியே, உலகம் உய்வுறுதல் என்பது ஓர் எளிய நிகழ்வாகவே அமையும். ஏனெனில் உயிர் சக்தியாக இயங்கும் யாம் என்றும் சிவமாகிய ஆன்ம ஒளியோடு ஐக்கியமாகிடவே காத்துள்ளோம். எனினும் மனிதர்கள் என்னை சிவனாரிடம் ஒப்படைக்க மறுக்கின்றனர். தத்தமது உயிரின் ஆற்றல்களைக் கொண்டு புற வாழ்வின் தேவைகளில் மூழ்கியே செயல்புரிகின்றனர். இருப்பினும் அகஸ்திய மார்க்கத்தினை பின்பற்றுவோர் யாவரும் தங்களது ஆசைகள், தேவைகள் ஆகியவற்றை குறைத்து ஆன்மாவினை நோக்கிய சிவ பயணத்தை மேற்கொள்ள துவங்கியுள்ளனர். எவர் எதனை கேட்டாலும் அவ்விதமே அருளுகின்ற சக்தியாக, அபிராமி தாயாக யாம் இங்கு நிலைத்துள்ளோம். மனிதர்கள் ஆயுளை பெருக்கிடவும் ஆரோக்கிய வாழ்வினை பெற்றிடவும் எமை துதிக்கின்றனர். மாறாக சிவனாரை அழைத்து முக்தி மோட்சம் பெற வேண்டும் என்றே எமை துதித்து நின்றால் எளிதாய் யாம் ஆன்மாவினை நோக்கி பயணித்திடும் மார்க்கம் உரைத்திடுவோம். அன்பு நிறைந்த மானுடர்கள் இறைவனை அடைய வேண்டும் என்ற எண்ணத்தினை விதைத்து அதற்கு நீரூற்றி வளர்க்க வேண்டும். பின்னரே பெரும் விருட்சமாய் மலர்ந்து பூத்து கனி தரும். ஓர் அக்னி குண்டத்தில் எரிபொருளாக அதீத நெய்யினை வார்ப்பவர்கள் பெரும் தீயினை வளர்த்து நன்மை பெறுவர். அதனை போன்று ஓர் அக்னி குண்டத்தினை அகத்தினில் எண்ணத்தினால் உருவாக்கி அனுதினமும் நெய்யிட்டு தியானியுங்கள். ஆன்மாவினை சென்றடைய வேண்டும் தாயே, சிவனை பூரணமாய் தரிசிக்க வேண்டும் அன்னையே, பிறவாத நிலை வேண்டும் தேவியே என்றே எமை ஆராதிக்க ஒவ்வொருவரின் உயிர் அணுவாக செயல்படும் தீயாய் எரிகின்ற அக்னி ஸ்வரூபமான யாம் எளிதாய் ஆன்ம ஒளியினுள் ஐக்கியமாகி சிவனை களப்புற்று அர்த்தநாரியாய் நிலைத்திருப்போம். அன்பு குழந்தைகளே, நீங்கள் எந்த வயதினில் நிலைத்தாலும் நன்றே. சிறியோரும் முதியோரும் உடல் ரீதியாக அகவைகளை கணக்கிடுகின்றீர்கள். உங்கள் உயிர் அணுவாகிய சக்தியிடம் வினவினால் உங்களது சுய அகவை எனும் வயதினை சார்ந்த கால நேரம் வெளிப்படும். உங்களது ஆன்மா சிவனாக நிலைத்துள்ளது. சக்தியாக உங்களது உயிர் நிலைத்துள்ளது. சிவனும் சக்தியும் நீங்கள் இப்புவியினில் ஜனித்த முதல் பிறவியிலிருந்து தனித்தே வாழ்கின்றன. உங்களுடைய இறுதி பிறவிக்காகவும் காத்துள்ளன. எனில் இனி வரும் காலங்களில் அகஸ்தியரின் அருள் துணையினை ஏற்று அவர் காட்டும் வழியினை பின்பற்றி தெய்வங்களை அஷ்டோத்திரங்கள் கொண்டு கூடியே பூஜிப்பதன் மூலமும் சிவனாரை தனித்து வழிபடுவதன் மூலமும் எளிதாய் ஆன்மாவினை சென்றடைந்து அகமகிழ்ந்து வாழ்ந்திருக்கலாம். உங்களுடைய உயிர் அணுவினில் கலப்புற்றுள்ள ஆதி சக்தியின் ஓர் அம்சமான அபிராமியாகிய யாம் நீங்கள் எதனை வேண்டுகின்றீர்களோ அதனை அவ்விதமே அருளிட காத்துள்ளோம். எதனை வேண்டி பெற முனைய வேண்டும் என்பதனை நீங்களே தீர்மானிக்க வேண்டும். ஏன் உயிர் அணுவினை ஆன்மாவிடம் செலுத்த வேண்டும் என்றும் நீங்கள் வினவிடலாம்.
ஏனெனில் அண்டத்தில் பயணிக்கும் சக்தி ஆன்ம அணுவிற்கே உண்டு. உயிர் சக்தியான தேவியினை மாத்திரமே துதித்து முக்தி பெற்றவர்களும் உண்டு. எனினும் ஆன்மாவாகிய சிவனார் உயிர் சக்தியில் கலப்புற்றால் மாத்திரமே புவியினை கடந்து பயணிக்க இயலும். ஆன்ம லயத்தினில் நிறைந்து வாழ்வதே பூரண முக்தியாகும். எமது பூரண நல்லாசிகள்.